ஸ்ரீனிவாசன் ராஜலட்சுமி சார் நிறைய ட்ரீட் பண்ணியிருப்பாரு. ஆனால் வாமிட்டிங்காக அட்மிட் பண்ணுற பேஷண்ட் இந்த 20 வருஷத்தில் அப்படியே குறைஞ்சி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 0 ஆயிடுச்சு. பேஷண்ட்டுங்க வந்து வியாதியோட கொடுமையினால வந்து அட்மிட், அதாவது அதோட சைட் எஃபெக்ட்ஸ்னால வந்து அட்மிட் ஆகிறது இப்போ வந்து இல்லவே இல்லை. ரெண்டாவது வந்து ரேடியேஷன் கொடுக்குற இடம் கருப்பாயிடும்னுவாங்க. அதெல்லாம் ஒரு கிருஷ்ணன் படிக்கிற காலத்துல தான் இருந்திருக்கும். ஏன்னா அப்போ வந்து கோபால்ட் வச்சிருந்தோம். கோபால்ட்ன்றது வந்து அந்த சோர்ஸ்லயே ரேடியேஷன் இருக்கும். அது நேராக வெளியில வந்து ரேடியேட் பண்ணும். அது வந்து இருக்க 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 டிகே ஆகிக்கிட்டே போகும். அதாவது இன்னைக்கு நீங்க 1 நிமிஷத்துல எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் 1 வருஷம் கழிச்சா அது 5 நிமிஷம் ஆகும். 2-3 வருஷம் ஆச்சுன்னா 1 மணி நேரம் கூட ஆகும். பட் அதுக்குள்ளார நம்ம அசைவோம் கொள்வோம். பட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ல லீனியர் ஆக்சலரேட்டர்னு ஒரு ரேடியேஷன் மிஷின் வந்து அதை வந்து டோட்டலா மாத்திடுச்சு. சைடு எஃபெக்டே இருக்காது, உடம்புல எந்த பாகமும் கருப்பாகாது, உங்க செல்ல நார்மல் செல்ல ரேடியேட்டே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாரோட இதுவும் இப்போ வரக்கூடிய கேன்சர் பேஷண்ட்ஸை இந்த ரோஸ் டேல நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ ஸ்ரீனிவாசன் ராஜலட்சுமி நினைவு மருத்துவமனையில வந்து உங்களுடைய நண்பர்களை கொடுத்து, உங்களோட ஃபோன் நம்பரோ மொபைல் நம்பரோ கொடுத்து, இங்க வரக்கூடிய புது பேஷண்ட்டுங்க வந்தா நம்ம மருத்துவர் கிருஷ்ணன் கிட்ட உங்களை கூப்பிட சொல்லி நீங்க வந்து டைரக்டா கவுன்சில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேஷண்ட்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து தைரியமா எடுத்துப்பாங்க. உங்களோட யாருமே பெட்டரா இன்ஸ்பயர் பண்ண முடியாது பேஷண்ட்ஸை.